மீன் பிடிச்ச மீன் எடுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரு. இன்னும் அவங்களே பிடிச்ச மாதிரி. பெரும் மீனே நிறைய போட்டு கொடுத்துருச்சு. நாங்க வேடிக்கை பாக்குறதுக்கு தாங்க போனுங்க. குடிக்கிறத ஆனா நிறைய மீன் போட்டு கொடுத்துட்டாங்க. சின்ன நான் ஒரு டைம் கிளீன் பண்ணுவாங்க. நாங்க 2 பேரும் ஆத்துக்கு போறதுக்குள்ள அவங்க எல்லா மீனும் பிடிச்சி வச்சிட்டாங்க. அதனால மீன் பிடிக்கிறத மட்டும் எடுக்க முடியலங்க. மற்றபடி விளையாடுற நம்ம ஊர் பக்கத்தாலே எவ்வளோ அழகழகான இடமெல்லாம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவுக்கே போயிட்டாங்க. சரி நான் அங்க போயிட்டு என்ன பண்ணிட்டோம். வரானமா இன்னொரு போன் யாருதான் அடிக்குது. இன்னொரு போன். வர வர இப்படி ஆழமாவே வருது. வர வர ஆழமாவே இதுக்குதான் நேசம் பழகணுங்கிறது. குட்டி பையன் பிடிச்சிட்டு வந்து எண்ணெயில விழுந்துட வேண்டாம். பாருங்க எவ்வளவு மீன். எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி மீனுங்க. இதெல்லாம் மேல உட்காந்து தான் போடணும். அங்க பாரு அங்க பாரு. நம்ம வேலையை நாம செய்யணும் சார். உலகம் 1000 சொல்லும், உலகம் 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடாங்கிற மாதிரி உலகம் 1000 சொல்லும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த புராடன பாரு. ஆழமா கல்லு வேணா இருக்குது. அந்தாண்ட கொஞ்சம் தூரத்துலயே ஆழம். அந்த பக்கம் போயிடுறேன். என்ன தம்பி எவ்வளவு நேரம் தம்பி முழுவுறத? ஐயோ எவ்வளவு நேரம் ஆகி போச்சா? தள்ளி விட்டுறதுக்காவே நான் முட்டெடுக்க போய்க்கிறேன். ஆடு ஆடு சாமி 15 நிமிஷம் ஆயிருக்கும். வண்டி அங்க போவாதா? ஐயோ மீன் பிடிக்கிறதுல கெட்டிக்கார தம்பி நீ தான் தம்பி. பின்னி சொல்ல கத்துக்கல நீ பாத்து. இவன் பாரு போறான். நீச்சல் தெரியாத பண்ணா 2 டைம் எந்திரிச்சு தான் உள்ள போறோம். மூஞ்செல்லாம் பாரு எல்லாம் ஓட்டிக்கிச்சே. மாமனும் கொஞ்சம் அக்காவும் கொஞ்சம். அப்படியே அக்கா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த நகை மூச்சு பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் இதுங்கவே முடியல தானே. ஆனா என்னால முடியும், ஆனா முடியாது. இப்ப நீச்சல் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்படி இப்படி பண்றாங்கல்ல, அப்ப அந்த தண்ணி நம்ம மேல பட்டா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். கண்டுபிடிக்கிறா வாங்க போலாம்.
எதுக்கு இங்க வந்த? நீ தானே குளிக்க மாட்டே. மாமா அப்படியே தூக்கி இங்க போட்டுரு. அப்படியே விடுங்க, அது வாட்டுக்கு நீச்சல் அடிச்சிட்டு வரட்டும். அடடடடடா. மீன் பிடிச்சிட்டு களைப்பா நின்றுச்சு. நாங்கள் அப்படியே தடுமாறி போகிறதுக்குள்ள அவங்க மீன் பிடிச்சி பாருங்க எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்படியே அழகாக மீனை பார்த்துட்டு தண்ணியெல்லாம் பார்த்துட்டு அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீடியோ இருக்குயா? ஓகே ஓகே. எபிசோடு மீன் பெரிய மீன். பெரிய மீன். பெரிய மீன் வலுத்து பத்தியா? உடல் எடுத்தாச்சு. உனக்கு வேணுமா? எடுத்துட்டா அது 73 சொல்ல. சந்தியா பாப்பால இவ்வளவு மீன் பிடிச்சி விட்டாங்கப்பா. சரி மம்மி இந்த கலர்ஃபுல் மீனை வீட்டுல வளர்க்கலாம் தானே? வளர்க்கலாமே. அதுல இது தண்ணி என்னென்ன மீனுன்னு சொல்லுங்க. ஆத்து மீனுங்க. ஆத்து மீன் தெரியுது, இது பேர் சொல்லுடி. நீயே ஒரு பேர் தான் வைய. கொடுவல் மீன். அது போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சு. மீன் கிளீன் பார்க்கலாம். நிறைய மீன் இங்கே அந்த பாப்பா போட்டு தந்துரு. நண்டுங்குது. எங்க மாமாவோட மருமக பொண்ணு நிறைய மீன் போட்டு தந்துருச்சு. நண்டு முடிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓட்டு எடுத்து நண்டு வருங்க. ஐயோ காய் ஓடு எடுத்துடணும். அந்த ஓடு எடுத்துடணும். பிடிக்கும் பிடிக்கும். ஓ இது பேத்து எடுத்துறது தனியா பார்க்குறேன். வரும் 2 மீன் நண்டு. 2 நண்டு மீன் பாருங்க, பெரிய பெரிய மீனாவே போட்டு தந்துருச்சு. சூப்பர் மீன். இது பேர்லாம் இது அப்படியே பெரிய மீனா இருக்குது பாருங்க. எபிசோடு மீன் என்னென்னவோ மீன் நிறைய மீன் போட்டு தந்துருச்சு பாப்பா. இது ஜிலேபியா? இது பெருசாகிறது. மீன் பேர் கூட எங்களுக்கு தெரியல. மீன் பிடிச்ச மீனை எடுத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரு. அவங்களே பிடிச்ச மாதிரி எவ்வளோ அழகா எவ்வளோ மீன் போட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அவங்க பெரிய குடும்பம் கொண்டு போய் குழப்பாயிடானதுக்கு எனக்கே போட்டு கொடுத்துருச்சு எங்க பாப்பா. நிறைய மீன் போட்டு கொடுத்துருச்சா? ஆமா ஆமா. பெரும் மீனே நிறைய போட்டு கொடுத்துருச்சு. நாங்க வேடிக்கை பாக்குறதுக்கு தாங்க போனுங்க குடிக்கிறத. ஆனா நிறைய மீன் போட்டு கொடுத்துட்டாங்க. சரி, நான் போட்டேன் கிளீன் பண்ணுங்க. கிளீன் பண்ணலாமா?